Why small steps leads to big results. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் சின்னதாக ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், சேல்ஸில் இருக்கலாம், ஃபைனான்ஸில் இருக்கலாம், ப்ரொடக்ஷனில் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குற பழக்கமே கிடையாது. அப்புறம் ஃபைனான்ஷியல் பற்றி செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீக்லி பார்க்கலாம், ஃபோர்ட் நைட்லி பார்க்கலாம், டெய்லி பார்க்கலாம். அது மாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் ஒரு சின்ன ஸ்டெப்ஸை எடுங்க. அது கிவ்ஸ் பிக் ரிசல்ட். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய டாபிக் ஒய் ஸ்மால் ஸ்டெப்ஸ் லீட்ஸ் டு பிக் ரிசல்ட்ஸ். அதாவது சின்ன ஸ்டெப்ஸ் எப்படி பெரிய வெற்றிக்கு அடித்தளம் இடும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையே உதாரணமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் சின்னதாக ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், சேல்ஸில் இருக்கலாம், ஃபைனான்ஸில் இருக்கலாம், சரிங்களா, ப்ரொடக்ஷனில் இருக்கலாம். இப்போ நான் ஃபைனான்ஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நான் இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை, ஈவன் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னையும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குற பழக்கமே கிடையாது. வரும், இன்கம் வரும், ரெவன்யூ, இன்கம்ங்கிறத விட ரெவன்யூ வரும், என்னென்னலாம் செலவாச்சோ செலவுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்குது. ஆனால் அடுத்த மாதம் இன்கம் குறைஞ்சிரும், செலவு அதிகமாகிடும், பார்த்தா பேங்க்கில் பணம் இருக்காது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. இந்த ஃபைனான்ஷியல் எஸ்ஸில் சேர்ந்தேன், யங் என்டர்ப்ரனர் ஸ்கூல், ஈரோடு சாப்டரில். அப்புறம் ஃபைனான்ஷியல் பற்றி செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துட்டேன். இது வரைக்கும் அதை பற்றி ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஆனால் அது எப்படி பிக் ரிசல்ட்ஸுக்கு அந்த ஸ்மால் ஸ்டெப்பு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது நான் மந்த்லி ஒன்ஸ் தான் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி வீக்லி பார்க்கலாம், ஃபோர்ட் நைட்லி பார்க்கலாம், ஈவன் உங்களால் டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்க முடியும்னா டெய்லி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பிஸ்னஸுக்கு கூட எங்களுடைய ஒரு வெர்டிக்கலுக்கு டெய்லி பார்க்க முடியுமா அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி அடுத்த வாரத்துலேருந்து அதுக்காக இப்போ எங்களுது ஆப் நாங்களே கம்பெனிங்கனால அதுக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அது மூலிமா ஆன் டே டு டே பேசிஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்க முடியுமா, இன்க்ளூடிங் டெப்ரிஷியேஷனோட பார்க்க முடியுமான்னு அதில் ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கிறேன். அட்லீஸ்ட் மினிமம் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். அதுதான் ஒரு நல்ல குட் பீரியட் ரொம்ப. அப்போ இது ஃபைனான்ஸில் ஒரு ஏரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதேமாரி ஒரு சேல்ஸுக்கான ஒரு பிளான், சேல்ஸில் எக்ஸிக்யூஷனுக்கான ஒரு பிளான், மார்க்கெட்டிங்கான ஒரு பிளான். எல்லாத்துலேயுமே பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரெண்டும் முக்கியம். பிளான் பண்ணணும், எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். போத் ஆர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் பீப்புளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதாகட்டும், இல்லை அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், அவங்க ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஏரியாவிலையும், அல்லது ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, R&D பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இட் லீட்ஸ் டு பிக் ரிசல்ட்ஸ். ஸோ நான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பேன், அக்கௌண்ட்ஸ் டீம்கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 5ஆம் தேதி கொடுப்பாங்க, ஒரு மாதம் 7ஆம் தேதி கொடுப்பாங்க, ஒரு மாதம் 10ஆம் தேதி கொடுப்பாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், இப்போ நான் இவர் இன்ஃபோசிஸோட CFO மோகன்தாஸ் பையன் இருந்தார், அவரோட ஒரு வீடியோவை பார்த்தேன். அவர் சொன்னார், நான் அவர் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்திக்கு 30ஆம் தேதி மிட்-நைட் 3 மணிக்கு நான் P&L கொடுத்துருவேன்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் ஒரு பொறி தட்டுச்சு. சரி, ஏன் அட்லீஸ்ட்டு நம்ம அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் தி மந்த்து ப்ரீவியஸ் மந்த்தோட P&L ஏன் பார்க்கக்கூடாது? இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் டீம்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு 1ஆம் தேதி P&L கண்டிப்பாக வேணும், லாஸ்ட் மந்த்தோட P&L கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டேன். ஸோ அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் நெக்ஸ்ட் டேவே லாஸ்ட் மந்த்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க முடிஞ்சு என்னால் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியும். செகண்ட் டே
டிவிஷன் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் கம்பெனியோட P&L கொடுத்துருவாங்க. அடுத்த நாள் ஒவ்வொரு டிவிஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க ஆரம்பித்தோன்னே நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்னால் வந்து ஒரு திட்டமிடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸு லீட்ஸ் டு பிக் ரிசல்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கம்பெனி வந்து இப்போ உங்களுக்கு வந்து நித்ரா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும், சரியா? அப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, அதுவும் திருச்செங்கோடு மாதிரியான ஒரு சின்ன ஒரு டயர் 4 சிட்டியிலேருந்து நாங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிக் ரிசல்ட்ஸுக்கு லீட் பண்ணுது. அது மாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸில் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுங்க. அது இட் கிவ்ஸ் பிக் ரிசல்ட். தேங்க்யூ.